ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோங்க. விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறோங்க. ஒரு காங்கேய மாடு, மயில மாடு 1, ஒரு கச்சப் கெடேரி 1, ஒரு சந்தனப்பிள்ளை கெடேரி 1, ஜெர்சியில் சந்தனப்பிள்ளை கெடேரி 1, 3 பதிவு பார்க்குறோங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க. கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரணும். கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கிற ஊருங்க. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு, கிடாரி கன்றுங்க. கன்று ஈண்டு இன்னோட 5 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. மாட்டுக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. அடர் தீவனம், தாழை தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எருது எந்த நீளம் உயரம் இருக்கும் அந்த சைஸ் இருக்குது. வண்டி எருது சூடு இருக்குங்க. மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நல்ல பின் விலாசம், நல்ல விலாசம், புறவை ஏற்றமான மாடு. 4 காம்புகள் மின்மடி அடைச்ச மடிச்சட்டு மின்மடி மாடுங்க. 4 காம்பு ஒரே சீராக இருக்குது. காம்பு கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குங்க. ஒரு செகண்டில் கறந்துடலாம். நல்ல தமிழ் பெருந்தமிருங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 7 லிட்டர் பால்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட உரிமையாளர். நம்ம இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா மடியில் இருக்கிற பால் காலையில் ஒரு 3, சாயந்தரம் 3, 6 லிட்டர் பால் கறக்கலாங்க. ஃபஸ்ட்டு செரவில் கறந்தீங்கன்னா ஒரு 2லிருந்து 2,5 லிட்டர் பால் வரும். 2வது செரவு பால் வேணுன்னா கறக்கலாம், இல்லாட்டி கன்று விட்டால் கன்று வயிறு ஃபுல்லாக ஊட்டுதுங்க. தெளிவான மாடு. இப்போ தான் கன்று பின்னா நல்ல பால் ஆகி இப்போ தான் 2 1 நாள் தான் ஆகுதுங்க. நல்ல பால் இப்போ தான் ஆகிருக்குது. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. குறைஞ்சபட்சம் நல்லா சப்பலை பண்ணி பராமரி பண்ணிங்கன்னா காலையில் 4, சாயந்தரம் 3, 7 லிட்டர் பால் கறக்கலாம். கண்ணுக்கு போக 3, 3, 6 லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துக்கலாங்க. 6 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிக்கும். அந்தளவுக்கு மடியில் பால் இருக்குது. மாடு ஈடுதாக்கான மாடு. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. வண்டி ஏறுற மாதிரி இருக்குது. ஹெவி சைஸ் மாடுங்க. மாடு நாளைக்கு ஊட்டம் மறந்துனா கூட மாட்டைங்கன்னே பிரித்து வைத்திங்கன்னா கூட மாடு கன்று 20,000, மாடு வெறும் மாடு விற்றாவே மாடு 50,000த்துக்கு மேலே விற்கிங்க. அந்தளவுக்கு மாடு சைஸான மாடு. நல்ல பெருவிட்டு மாடுங்க. தெளிவான மாடு. இந்த மாட்டைங்கன்னை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரிங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரி, தலையத்து கிடாரிங்க. 4 பல் கிடாரி, 9 மாதம் சினைங்க. அதில் ஒரு கன்று ஈன்றதுக்கு ஒரு 10 to 15 நாட்கள் ஆகுங்க. இப்போ தான் அரை மடி வந்திருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் 15 நாட்கள் ஆகுங்க. கிடேரி நல்ல ஈடுதாக்கான கிடேரி, குறுங்கால் கிடேரிங்க. நல்ல அம்சமான கிடேரி, கொம்பு நல்லா கொம்பில் இருக்குது. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 4 காம்பு கருங்காம்பு மடி, வெள்ளை மடியில் கருங்காம்பு விழுந்துருக்கு. நல்லா மடிச்சட்டு நல்ல மடி லூஸ் இருக்குது. அரை மடி தான் வந்திருக்கு. நான் மடி வருங்க. மடி பொறுக்க வரும். குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே இந்த கிடேரி ஒரு 6, 12 லிட்டர் பால் தலவசாக கறக்கலாம். அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு பராமரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கறவை திறன் வருங்க. பராமரி பண்ணலைன்னா கறவை வராது. ஏன் நீங்கள் 12 லிட்டர் வருது, 13 லிட்டர்னு சொல்கிறீங்க, ஆனால் பால் வல்லின்னு நினைக்கக்கூடாதுங்க. சப்பலை பண்ணால் தான். சிந்து மாட்டை பொறுத்தவரை நாட்டு மாடுனா உண்டான போட்டால் கறந்துருங்க. ஆனால் சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு தாலியில் கவனிச்சா தான் மாடு கறவை திறன் வரும். தெளிவான கிடேரிங்க. தலையத்தில் 4 பல்ல நல்ல பேட்சில் ஆஸ்கொம்போட தெளிவான கிடேரி. கிடேரியில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு இதுக்கு அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா ஜெர்சியில் சந்தனப்பிள்ளை கிடேரிங்க. விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கிடேரிங்க. போடி கிடேரி, இயற்கையிலே போடிங்க. கொம்பு சூட கிடையாது, இயற்கையிலே போடி கிடேரி. 2 பல் கிடாரிங்க. போடி கிடேரி, 2 பல் கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. அடர் தீவனம், தாழை தீவனம் கிடேரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. அடர் தீவனம், தாழை தீவனம் கிடேரி தெளிவாக எடுத்துக்குது. நல்ல ஈடுதாக்கான கிடேரி, நல்ல மடிச்சட்டுங்க. மின்மடி மாடு, நல்ல படந்த மடிச்சட்டுங்க. குறைஞ்சபட்சம் 10 லிட்டருக்கு மேலே கறவை திறன் வருங்க. தெளிவான கிடேரி. கிடேரி வந்து தெளிவான கிடேரி, நல்ல அழகில் பொம்மையாட்ட தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. சந்தனப்பிள்ளையில் போடியில் 4 பல் கிடாரிங்க. குறைஞ்சபட்சம் இது கன்றுன்றதுக்கு ஒரு 10 to 15 நாட்கள் 10 நாட்கள் ஆகுங்க. 10 to 15 நாட்கள் உள்ளேயே கன்று ஈனிருங்க. தெளிவான கிடேரி. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.